வாழ்வுல கடந்த 15 வருட காலமாக அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தெரிந்தவன் நான். எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டம் வந்த போதும் ஒருபோதும் யாரையும் கோபம் பேச மாட்டார், தன் கோபத்தை காட்டிக்கொள்ள மாட்டார். அவருக்கு யாராவது துரோகம் செய்யும் போது நான் கோபப்பட்டா கூட வேண்டாம், நீ கோபப்படாத, அரசியல் பொறுமை தான் முக்கியப்படாது. அதனால இந்த இடத்திலே இந்த அகில இந்திய செயலாளராக அவர் இருக்கக்கூடிய இந்த இடம், இந்த பதவி, அது ஏதோ எனக்கு கிடைத்தது போல ஒரு ஆனந்தம். எங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அவர் கடந்த வந்த அரசியல் பாதை, அவருக்கு எந்த அரசியல் பின்பற்றமும் கிடையாது. அரசியல் மட்டும் இல்ல, இங்க இருக்க இளைஞர்கள் ஒரு 2 நிமிஷம் அமைதியை கேளுங்க. இங்க இளைஞர்களுக்கு அவர் வாழ்க்கைக்கு ஒரு பாடம். அதாவது எப்பவுமே சொல்லுவாங்க, இளம் வயதிலே தந்தையை இழந்த பிள்ளைகள் கடவுளின் பிள்ளைகள் என்பார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு திரு கோபி அவர்கள். சொந்த வாழ்க்கையிலும் வியாபார வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அந்த பேச்சுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு தாய்க்கு நல்ல மகனாக, ஒரு மனைவிக்கு நல்ல கணவனாக, அதாவது ஒண்ணு எப்படி புரிஞ்சுவாங்க, ஒரு நல்ல தாயின் அன்புள்ள மகன் என்பவர் என்னைக்கும் ஒரு ஒழுக்கமாக இருப்பார், நல்ல பண்புகள் இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த தாயை பெருமைப்படுத்தும் விதமாக ஒரு மகன் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த தாய் முகத்தை நான் பாக்குறேன், அந்த ஒரு பரவசம், அந்த சந்தோஷம் பார்க்கும் போது எனக்கு ஆனந்தம். என் தாயை வந்தேன், எனக்கு அந்த வழி இருக்கு. அதனால அந்த தாயோட முகத்தை பெருமிதம், அந்த பெருமிதத்துக்கு உலகத்துல வேற மதிப்பே கிடையாது. அவ்வளவு பெரிய பெருமிதம். சகோதரர்கள், நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்ட பாரத் ஜோடோ யாத்திரை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் தலைவர் சென்ற யாத்திரை, அந்த யாத்திரையிலே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் தலைவருடன் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி நடந்து சென்றவர். அந்த நடைபயணத்தின் மூலமாக ஏற்பட்ட எழுச்சி இன்றைய தினம் இந்தியா முழுவதும் பரவி, இன்றைய தினம் நாம் ஒரு வலுவான எதிர்கட்சியாக, எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் இருந்திருந்தால் அந்த யாத்திரை ஒரு காரணம். அந்த யாத்திரைக்கு பிறகு, அதாவது தலைவர் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரான பிறகு காங்கிரஸ் கட்சியிலே ஒரு மௌனமாக புரட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 97 அகில இந்திய செயலாளர்கள் செயலாளர்களே 48 நபர்கள் 50 வயதுக்கு கீழே உள்ளவர்கள். அதாவது காங்கிரஸ் கட்சி அடுத்த ஒரு 30 கொண்டு செல்லக்கூடிய அந்த ஒரு 48ல ஒன்னாக நம்ம பெருமைக்குரிய அவர் கோபியை விளங்கி கொண்டிருக்கின்றார். இது அவருக்கு மட்டுமல்ல, நம்ம திருப்பூருக்கே பெருமை, கொங்கு மண்டலத்திற்கே பெருமை, தமிழ்நாட்டுக்கே பெருமை. அதாவது ராகுல் காந்தி நம்பிக்கை நட்சத்திரங்கள் கோர் டீம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோர் டீம்ல ஒரு மெம்பராக நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே சகோதரர்களே, கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த பாசிச பாஜக ஆட்சியில எவ்வளவோ இன்னல்கள், அதாவது பொதுவாக ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. ஏதோ இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானவர்கள், ஏதோ சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள், சிறுபான்மை மக்களுக்கும் மிக மிக எதிரானவர்கள். ஆனால் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த பகுதியிலே ஜிஎஸ்டி என்ற ஒரு கொடிய வரியை கொண்டு பாதிக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டும்தானா? இவர்கள் சொல்லக்கூடிய பெரும்பான்மை இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? விவசாய சட்டம் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? புதிய கல்வி சட்டம் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? எனவே இவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல, மனித குலத்திற்கே எதிரானவர்கள் பாஜக. அப்படிப்பட்ட அந்த பாஜக எதிராக வலுவான குரலாக ஒத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் ராகுல் காந்தி. அந்த தலைவருக்கு தோளோடு தோழிப்பட்ட கடமை அனைவருக்கும் இருக்கின்றது. அதுல ஒரு மிகப்பெரிய கடமை என்னன்னா சகோதரர் கோபிகளுக்கு இருக்கிறது. ஏன்னா கர்நாடகா போன்ற ஒரு ஆளும் மாநிலத்தில், காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் பொறுப்படுத்திருக்கிறது. கர்நாடகாவின் சிங்கம் டி.கே. சிவகுமார் துணை முதல்வர், அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. திரு கோபியர் இன்று மட்டுமல்ல, மாநில பொறுப்பாளராக கேரளாவில் இருக்கும் பொழுது கூட மிக நல்ல பெயர் எடுத்தவர். அதாவது பொறுப்பாளர் வரவங்க பொதுவாக ரூம் வேணும், கார் வேணும்பாங்க. ஆனா இவர் கேரளா பொறுப்பாளர் இருக்கும் போது இவர் கார்ல போவார். அங்க இருக்க மாநில நிர்வாகிகள் இவர் சூறை கொடுப்பார், இவர் உரிமை கொடுப்பார், இவர் செலவு பண்ணுவார். ஒரு புது கல்ச்சர் கொண்டு வந்தவர் கோபி. அதனால அவரை பத்தி பேசிட்டே இருப்பேன். ஏன்னா என் குடும்ப நிகழ்ச்சி நான் கடைசியில பேசியிருக்கணும், ஆனா அவசர காரணமான வெளியூர் முதல்ல பேசுறேன். என்ன சகோதரர்களே, நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என் தந்தை அவர்கள் அரசியல் இருந்த பொழுதும், எனக்கு அரசியல் பின்புலம் இருந்த பொழுதும்
முதலாக எனக்கும் தலைவர் தங்கபாலவர்கள் மகன் கார்த்திக் தங்கபாலவர்களுக்கும் இருவருக்கும் மாநில காங்கிரசிலே மாநில கோச்சில் பதவி வாங்கி கொடுத்து அழக பார்த்தவர் அண்ணன் கோபி அவர்கள். அரசியல் வாழ்க்கையில ஒரு முக்கியமான முன்னேற்றத்தை கொண்டது அண்ணன் தான். இது எனக்கு சொல்லக்கூடிய மேடை அமையல, இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த மேடையை நான் பாராட்டல மட்டும் இல்லாம எனக்கு தனிப்பட்ட ஒரு நன்றி கூற கடமைப்பட்டவனாக என் அரசியல் வாழ்க்கையில எப்போதுதான் சந்தேகம் வருகின்றதோ, இப்போது கூட நான் சிறுபான்மை தலைவர் ஆகும் பொழுது என் முன்னாடி 2 ஆப்ஷன் இருந்தது. சிறுபான்மை துறையோட தேசிய துணைத் தலைவர், சிறுபான்மை துறையோட மாநில தலைவர். எந்த பொறுப்பில் என்னால் முடிவெடுக்க முடியும். 2 வரும்போது நான் கேட்ட ஒரே ஆள் தான் தமிழ்நாட்டில், நான் கருத்து கேட்ட ஒரே ஆள் திரு கோபியர்கள் மட்டும்தான். அவர்கிட்ட மட்டும் தான் கேட்டேன். இது மாதிரி 2 வாய்ப்பு வருது. ஏன்னா ஒரு நம்பிக்கை, அவர் மட்டும் நல்லா இப்போ சொல்லுவாங்க. ஏன்னா அரசியல் பொதுவா ஒரு கருத்து சொன்னாங்கன்னா பின்னாடி பாம்பு இருக்குன்னு அர்த்தம். ஆனா நான் நம்பக்கூடிய தலைவர்கள என் சகோதரனாக, என் உடன்பிறவா சகோதரனாக இந்த பதவி வாங்குவதற்கு முன்னாலும் நான் கருத்து கேட்ட அவர்கள் தான். எனவே அரசியலிலே இப்போது அகில இந்திய செயலாளராக பாராட்டு விழா, அடுத்தது சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழா. திருப்பூரில் என்ன பண்ணமோ இந்த மாதிரி 10 மடங்கு பெரிய விழா பண்ணுவோம். அதிலேயும் நான் கண்டிப்பாக கலந்துக்குவோம், பேசுவேன். எனவே கோபியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ராசி உண்டு. அவருக்கு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்குது. அவர் யாரையுமே கெடுத்து பார்க்கணும், இல்ல அவன் அழிச்சு நான் பதவி வாங்கணும், இல்ல அவனை காணாம போய் நான் பதவி வாங்கணும், அவன் சீட்டை தட்டி பறிக்கணும்னா அது எண்ணமே கிடையாது. அவர் ஒன்னே மட்டும் சொல்லுவார், தனக்கென்ன வேணும், தான் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் மட்டும் தான் கேட்பாரு தவிர வேற யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா அவர் அழிக்கணும், அவர் அரசியல காணாம போகணும்னு எண்ண கொண்டவங்க எல்லாம் இன்னைக்கு அங்கேயேதான் இருக்கிறாங்க. அவங்களாம் ஒரு இன்ச்சு முன்னாடி போக முடியல. ஆனா திரும்ப கோபியர்கள் தொடர்ந்து வளர்ந்து வளர்ச்சி பாதையில் போயிட்டே இருக்காங்க. எனவே சகோதரர்களே, மிகப்பெரிய இந்த போராட்ட காலகட்டத்திலே ஒரு நல்ல பதவி, மிகப்பெரிய பதவி அவரை தேடி வந்திருக்கின்றது. கண்டிப்பாக அந்த பதவிக்கு அவர் நியாயம் செய்வார். தொடர்ந்து எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அன்னைக்கு பார்த்த கோபிச்சு இன்னைக்கும் என்னைக்கு இருப்பார். அவங்க எந்த ஒரு தலைக்கணமோ தீவிரோ எதுவுமே இல்லாதவர். இன்னொன்னு, என்னைக்குமே எனக்கு தனிப்பட்ட வார்த்தை என்னன்னா, நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவார், தன் தாயை பற்றி, தன் குழந்தைக்கு என்ன பண்ணணும், தன் மனைவி பற்றி பெருமையை சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அண்ணன் எடுத்துக்காட்டு. நாளைக்கு திருமணமான மனைவி எப்படி நடத்தணும், குழந்தைங்க எப்படி நடத்தணும், தாய்கிட்ட எப்படி மரியாதையா இருக்கணும், தாய் மேல பற்று கொண்டவர்கள் மட்டும்தான் முன்னேற முடியும் என்றது ஸ்ட்ராங்கா நம்புறவர். எனவே இருக்கிற இளைஞர்கள், பெருவாரியான இளைஞர்கள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக முயற்சி கொண்டிருக்கிறார். எனவே தனது அரசியல் வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எல்லா உயரங்களையும் அடைய வேண்டும் என்று எனது அறிவு உள்ளத்திலே இருந்து இறைவனத்தை பிரார்த்தனை செய்வதாக எனது உரையை குறிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து புகழ்மிக்க இந்திய யூனியன் முஸ்லிம் இயக்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அம்சாபாய் அவர்கள் சுருக்கமாக வாழ்த்துறை வழங்குவார்கள். ஒருங்கிணைந்த இஸ்லாமிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக யூசுப் அவர்கள் அவங்க சார்பாக கௌரவம் கொடுக்கிறார்.
நமது சிறுபான்மை பிரிவு மாநில தலைவருக்கு திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக ஒரு திருமணம். நீங்க எல்லாரும் உட்காருங்க, அப்புறம் போட்டுக்கலாம். அண்ணன், அதாவது அம்சாபாய் அவர்கள் மூத்த தலைவர், நம்ம பகுதியிலே இஸ்லாமிய தலைவர்களுடைய மிக உயர்ந்த தலைவர், ஒருமைப்பாட்டை உயர்த்தி பிடிக்கின்ற தலைவர். அவர் இங்கே வாழ்த்துறை வழங்க இருக்கிறார். எல்லாரும் அப்புறம் போட்டுக்கலாம், பண்ணி அமருங்க. இந்த சிறப்புக்குரிய விழாவுடைய மரியாதைக்குரிய தலைவர், என்னுடைய நீண்டகால நண்பர், எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு விஷயம் சொல்லணுங்க. 65 வருஷமாக நான் இந்த மாதிரி அரசியல் அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறேன். அந்த 65 வருஷத்தில் என்னுடைய உள்ளத்தில் இடம் பிடிச்சவங்க ஒரு சில பேர் தான். அந்த ஒரு சில பேர்கள் நம்முடைய இந்த விழாவுடைய தலைவர் முத்துரத்தன் சகோதரர் நிக்கிறவங்க உட்காருங்க. அருண், எல்லாரும் உட்கார சொல்லுங்க. எல்லாரும் உட்காருங்க, அமைதி. அருமை தம்பி அவர்களும் என் உள்ளத்தில் இடம் பிடித்தவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொண்டு கடமைப்பட்டேன். அருமைக்குரிய பெரியவர்களை, இந்த விழாவை நான் அவரை வந்து வாழ்த்தி பாராட்டி பேசுறதுங்கிறது அவருக்கு பெருமை இல்லை, எனக்கு தான் பெருமை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு பொறுப்புக்கு, அகில இந்திய பொறுப்புக்கு வந்திருக்காரு. நான் எப்பவுமே மனசுக்கு நினைக்க, நான் எதுக்கு ஆசைப்பட மாட்டேங்க. நான் அரசியல் இருக்கேன், எனக்கு அந்த அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன். ஆனால் என் உள்ளத்தில் ஒரு ஆசை, எப்படியாவது நம்முடைய ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த நாட்டில் பிரதமர் வரமாட்டாராங்கிறது என்னுடைய உள்ளத்தில் ஒரு ஏக்கம். நான் ஏதோ இந்த கோர்ட்டில் சொல்றதுக்காக சொல்ல நினைச்சுக்காதீங்க. உண்மையிலேயே நான் பல பேரிடத்தில் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆவலை, என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஏக்கத்தை நான் பல பேருக்கு சொல்லியிருக்கிறேன். ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த நாட்டில் பிரதமராக வந்தால் நாடு நல்லா இருக்கும். நாட்டை குடிச்சவர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிஜேபிக்காரங்க. ஐயா பிரதமராக வந்த இதெல்லாம் ஒழுங்குபடுத்துவார்னு சொல்லியிருக்கிறேன். அப்பேற்பட்ட மகத்தான நல்ல ஒரு இடத்துல பொறுப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறார் நம்மளுடைய கோவில். அப்படின்னா அவரை பாராட்டுறது அவருக்கு பெருமையா இல்லையா? எனக்கு பெருமை. அப்படிப்பட்ட பெருமை வாய்ப்பு தந்த எனக்கு நான் அவருக்கும் நம்முடைய விழா தலைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அடுத்தபடியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய கலைப்பிரிவினுடைய மாநில துணைத் தலைவர் அருமை சகோதரி கலாராணி அவர்கள். இவங்க நம்மளுக்கு வரவேற்பு நல்கியது என்னை எல்லாம் புல்லரிச்சு வச்சிருச்சு. என்னுடைய அன்பு சகோதரர் ஓபி அவர்கள் அகில இந்திய செயலாளர் பதவியேற்று வர்றாருன்னு சொன்ன உடனே இவங்க அலுவலகத்துக்கு போனேன். நான் போனதில்லை, போனேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. அது என்ன பண்ணணும்னு சொன்னதை செய்து கொடுத்த கலாராணி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்து சொல்கிறேன். தேசிய நீரோட்டங்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கத்தையும் சபைக்கு மரியாதையும், பதவியேற்று நடுநாயகமாக அமர்ந்திருக்கும் கொங்கு மண்டலத்தை கிரீடமாய் சுழற்போகும் கோபிநாத் பள்ளியப்பனவர்களுக்கும் வாழ்த்துறைவர்களுக்கும் அனைவரையும் வணங்கி, ஈன்ற பொழுதினும் பெரிதுவரும் தன் மகனை சான்றோடு கேட்ட தாய், இந்த தாயினுடைய மனதில் இருக்கிற அத்துணை பெருமைகளும் இன்றைக்கு சந்தோஷ கருக்களாக ஒளி வீசுகிறது. தன் மகனுக்கு ஒரு மிக உயர்ந்த பொறுப்பு கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ் என்பது, காங்கிரஸ் ஆட்சி நடத்தியது என்பது
ஒரு வரலாறு என்றால் மதிப்பிற்குரிய கோபிநாத் அவர்களுக்கு இந்த பதவி கிடைத்ததும் ஒரு வரலாறு தான், நிச்சயமாக வரலாறு தான். கொங்கு மண்டலத்தை திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கு பின்னால் ஒரு தேசிய செயலாளர் கிடைத்திருக்கிறார் என்றால் அது மதிப்பிற்குரிய கோபிநாத் அவர்களுக்குத்தான் என்பதை நான் மனமோடு சொல்லுகிறேன். ஒரு காரியத்தை இன்னார்கிட்ட விட்டா இவங்க செய்ய முடியும் என்பதை மேலிடம் உணர்ந்திருக்கிறது. ஒருத்தர் மேல நமக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்னு சொன்னா அது பெரிய விஷயம். நம்பிக்கை என்பதை ஒருவரிடம் பெறுவதற்கு நீண்ட காலங்கள் ஆகும். நம்பிக்கை என்பதை விசுவாசத்தையும் நாம் ஒருவர் மேல் வைத்துவிட்டால் அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் நிச்சயமாக நம்மை வெகு தூரத்திற்கு கொண்டு போகும் என்பதை சந்தேகமே இல்லை. அப்படி அவர் பயணத்தை, அவருடைய வாழ்க்கை பயணத்தை நிறைய இடர்பாடுகள், கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள், மகிழ்ச்சிகள் எல்லாவற்றையும் எல்லை கடந்து இன்றைக்கு அகில இந்திய தேசிய காங்கிரஸின் ஒரு செயலாளராக இருக்கிறார் என்றால் அதை போற்றுவதற்கும் பிரமிப்பதற்கும் உரிய செயலாகும். அதை நான் வாழ்த்துவதற்கும் அவரை வளர்த்துவதற்கும் அவருடன் கரம் கோர்த்து நாம் செயல்படுவதற்கும் அன்னார் அவர்கள் என்ன பணி செய்தாலும் என்ன செய்ய உத்தரவிட்டாலும் அடுத்து நாங்கள் மறக்காமல் மறுக்காமலும் அந்த பணியை சிறப்புடனும் சீருடனும் செய்வோம் என்ற உத்தரவாதத்தோடு நிறைய பேர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். காலத்தின் அருமை கருதி வாழ்த்துதற்குரிய பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும், பட்டி பெருக வேண்டும், பால்பானை பொங்க வேண்டும், எங்கள் கோபிநாத் பழனியப்பன் அவர்களது குடும்பம் செல்ல வேண்டும் என்று வாழ்த்து நிறைவு செய்கிறேன். நம்முடைய தமிழக அரசால் கலைமாமணி விருது வாங்கியிருக்கிறாங்க என்பது மிக சிறப்பான விஷயம். அடுத்தபடியாக மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் கோபால்சாமி அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறும், அதே போல இந்த இயக்கத்தினுடைய அவருக்கும் இந்த கொங்கு மண்டலத்திலே நல்லதொரு பதவி வரும் என்பது நிச்சயமாக கூறிக்கொண்டு அவருக்கு இப்பொழுது வாழ்த்துறை வழங்க. அண்ணன் கோபால்சாமி பொறுத்தவரையும் நல்லூர் சேர்மனாக இருந்திருக்காங்க. வீட்டில் அந்த பகுதி மக்களில் ஜாதி மத பேதங்கள் எல்லாம் இல்லாமல் எந்த கட்சியினாலும் அங்கே ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வச்சிருக்காரு. மாவட்ட கமிட்டியோட துணைத் தலைவராக இருக்காரு, ஐஎன்டிசி தொழிற்சங்கத்தின் பொருளாளராக இருக்காரு. இந்த பொறுப்பு வந்த உடனே எந்த மாச்சரியங்களையும் கடந்து நான் உங்களை வாழ்த்த வேண்டியதுடைய கடமை, வேறுபாடுகள் எல்லாம் எனக்கு இல்லை. காங்கிரஸ் தலைமை யாரை கையை காட்டினாலும் அவர்கள் பின்னால் செல்வதற்கு நான் தயார்னு சொன்னார். இந்த நேரத்தில் அவர்களை தனியாக கொண்டு சென்று அவர் வாழ்த்துறை வழங்குமாறு கேட்பது. இந்த சிறப்புமிக்க கூட்டத்தினுடைய தலைவர், மங்கள ஊராட்சியினுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய முத்துராமன் அவர்களே, சிறப்புரையாற்றி செய்திருக்கின்ற நமது பாராளுமன்ற உறுப்பினர் KS அவர்களே மற்றும் மாநில சிறுபான்மைத்துறை தலைவர் ஆரிஃப் அவர்கள், இன்றைய விழாவின் நாயகம் கோபி என்று அனைவராலும் பாசத்தோடு அழைக்கப்படுகின்ற கோபிநாத் பழனியப்பன் அவர்களே, மேடையில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளே, தோழர்களே, தேசிய பேரியக்க நண்பர்கள் அனைவருக்கும் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திரு கோபிநாத் பழனியப்பன் அவர்களோடு நெடுங்காலமாக பழகி என்ற வகையிலே பல நேரங்களிலும் அனைத்து கட்சி நிகழ்ச்சிகளிலும் இணைந்து செயல்பட்டிருக்கின்றோம். மாணவர் காங்கிரஸ் முதல் இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் வரை உயர்ந்திருக்கக்கூடிய நமது பகுதியை சேர்ந்த ஒரு நண்பர் இந்த அளவுக்கு பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய செய்தி. இன்றைய தினம் நம்ம சாதாரண கட்சி நிகழ்ச்சியை பற்றியோ வேற ஏதாவது பற்றி டெல்லிக்கு எடுத்துக்கிட்டு ஏதாவது கருத்து சொல்லணும்னா எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருந்தது. இந்த நேரத்தில் நம்ம
எல்லாம் சாதாரண போட்டு பேசக்கூடிய அளவில் நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய கோபிநாத் பழனியப்பன் அவர்கள் அகில இந்திய செயலாளராக பொறுப்பேற்றிருப்பது நம் அனைவருக்கும் பெருமை. இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை தமிழகத்திற்கு, கொங்கு மண்டலத்திற்கு, குறிப்பாக உலக வரைபடத்தில் இடம்பெற்ற குட்டிச்சம்பளம் இருக்கக்கூடிய திருப்பூரை சார்ந்தவர்களுக்கு வழங்கிய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய அவர்களுக்கும், வருங்கால நமது நம்பிக்கை நட்சத்திரம் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நாம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பதவியை நமது பகுதியை சேர்ந்த ஒருவருக்கு வழங்கியதன் மூலம் நமக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் மிகப்பெரிய பெருமை என்பதை நாம் அனைவரும் நினைவு கூற வேண்டும். முன்பு ஒரு காலத்திலே மூப்பனார் CS போன்றவர்கள் எல்லாம் பதவி வகித்து இந்த அகில இந்திய செயலாளர் பதவி என்பது என்ன என்றே தெரியாது. அதனுடைய அதிகாரம் என்ன, அதற்கு உட்பட்ட காரியங்கள் என்ன என்பதெல்லாம் வருகாலத்திலே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நமது பகுதியை சேர்ந்த திரு கோபி அவர்களை அகில இந்திய செயலாளராக நியமிக்கப்பட்டதன் மூலம் இந்த திருப்பூர் நகரம் பெருமை கொள்ளும் என்கின்ற விதத்திலே நாம் எல்லாம் பெருமை கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக அருகாமையிலே உள்ள மிகச்சிறந்த மாநிலமாக காங்கிரஸ் கட்சிக்கு வலு சேர்க்கின்ற விதமாக இருக்கின்ற கர்நாடக மாநிலத்திற்கு பொறுப்பாளராக பதவி கிடைத்திருக்கின்றது. இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பங்களை வழங்கி காங்கிரஸ் கட்சிக்கும் நமக்கும் பெருமை சேர்த்திருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு திருப்பூர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கோபிநாத் பழனியப்பன் அவர்கள் மென்மேலும் நல்ல பதவிகளை பெற்று அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த திருப்பூர் பகுதியிலும் கொங்கு மண்டலத்திலும் காங்கிரஸ் கட்சி சிறப்பாக செயல்பட அவருடன் நானும் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். அடுத்தபடியாக நம்முடைய அன்பிற்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய மதிப்புமிக்க தலைவரும் ஐஎன்டிசியினுடைய தலைவருமான அருமை தோழர் ஜவஹர் அவர்கள் இப்போ உரையாற்றுவார்கள். இந்த இனிய மாலை வேளையில் பாராட்டுகளால் உள்ளத்துக்கு தலை